ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, கோட்டையை பிடிக்க போவது யார் அப்படிங்கிற நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குளித்தலை சட்டமன்ற தொகுதியை தான் நம்ம பார்க்குறோம். 2021 இங்கே 86.88% வாக்கு பதிவானது. இந்த முறை 92.70% வாக்கு பதிவாயிருக்கு. இங்கே தாவேக்காவுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது, அதனால தான் ஓட் பர்சன்டேஜ் அதிகமானதா, தாவேக்கா பிரிக்கக்கூடிய அந்த வாக்கு யாரை பாதிக்கிறது, அதிமுகவையா திமுகவையா? நம்முடைய முதற்கட்ட கள ஆய்வில் அதிமுக இங்கு முன்னிலை வைக்கிறது குளித்தலையில் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மீண்டும் அதே நிலைமைதான் ஃபாலோ ஆகுதா, கருணாகரன் தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிறத கள ஆய்வில் ஈடுபட்ட அருணாச்சலம் நம்மோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார். வணக்கம். முதற்கட்ட கள ஆய்வில் அதிமுக முன்னிலைன்னு சொன்னீங்க, இன்னும் அதே கருத்தோட இருக்கீங்களா இல்ல மாத்திக்க போறீங்களா? குளித்தலையை பொறுத்தவரை இந்த 2 முறை திமுக இருந்தாலும் 3வது முறை மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க, அதனால அதிகப்படியான ஓட்டுகள் அதிமுக பக்கமே இருக்குங்க சார். தாவேக்காவுடைய தாக்கம் இங்க எந்த அளவுக்கு இருக்குது, எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவாங்க, அது யாரை பாதிக்குது? அது இரு கட்சிகளே சார். பெரிய அளவுல பாத்தீங்கன்னா அதிமுக திமுக 20 கட்சிகளை பாதிக்கிறதுனால ஓட் பேங்க் பார்த்தோம், தாவேக்காவோட ஓட் பேங்க் பாத்தீங்கன்னா 20% வாக்குகள் வாங்குவாங்க சார். நிச்சயமாக 20% வாக்குகள் வாங்குவாங்க. சென்ற முறை பாத்தீங்கன்னா திமுகவிற்கும் அதிமுகவிற்கும், அதாவது சந்திரசேகருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 23,000 வாக்குகள் வித்தியாசம் இருந்தது. அவர் 1 லட்சம் வாங்கினார்னா இவர் 77,000 வாங்கியிருந்தாரு. இப்பொழுது 20% தாவேக்கா வாங்கும் அப்படிங்கிறீங்க. அப்படிங்கிறப்ப இந்த முறை யாருக்கு அது வாய்ப்பாக இருக்கும்? கருணாகரனுக்கா இல்லை எஸ்.ஏ. சந்திரனுக்கா, இல்லை இழுபறியாக இருக்குமா? எப்படி இருக்கும்? இந்த இழுபறியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க சார். சந்திர வாக்குகள் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்காங்க. ஸோ உங்களை பொறுத்தளவு கருணாகரன் தான் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறீங்க? ஆமாங்க சார். சரி, இப்ப தாவேக்கா அதிகமாக அங்க பட்டியல் சமுதாயத்து வாக்குகள், வேற எந்தெந்த வாக்குகளை எல்லாம் அவங்க பிரிக்கிறாங்க? சமூக வாக்குகளுமே அவங்க பிரிக்கிறாங்க. என்னன்னு கேட்டா முத்திரைய சமூகமா இருக்கட்டும், பிள்ளைமார் சமூகமா இருக்கட்டும், தேவேந்திர குல வேளாளர் சமூகமா இருக்கட்டும், ரெட்டியார் சமூகமா இருக்கட்டும். ரெட்டியார் சமூகத்துக்கு கொஞ்சம் கம்மியான அளவுல பிரிக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த முறை பாத்தீங்கன்னா ரெட்டியார் சமூகத்துல அதிமுகவுல நிக்கிறதுனால அவங்களோட ஓட்டு பேங்க் கண்டிப்பா நிச்சயம் 95% அதிமுக தான் சார் செல்லும். திமுகவுக்கோ தாவேக்காக்கோ சற்று செல்வது குறைவுதான் சார். அதனால பார்த்தோம்னா மற்ற அனைத்து சமூகங்களோட ஓட்டுகள் பார்த்தோம்னா தாவேக்காவுக்கு பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா வெற்றி வாய்ப்பு அப்படிங்கும்போது பார்த்தோம்னா அது அதிமுக பக்கம் அதிக அளவுல இருக்கு சார். மக்கள் அதிகப்படியான அதிருப்தியில ஒரு 10 வருடத்துக்கு அடுத்துதான் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தாங்க 21ல. இந்த 26ல ஆட்சி முடிவிலேயே பாத்தீங்கன்னா ஆட்சியோட மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க மக்கள். அதிகப்படியான அதிருப்தி இருக்குங்க சார். இங்க எந்த சமுதாயம் வெற்றியை தீர்மானிக்கிறது சார்? 3 சமுதாயங்கள் முக்கியமாக தீர்மானிக்கிறாங்க சார். முத்திரைய சமூகமாகட்டும், ரெட்டியார் சமூகமா இருக்கட்டும், பிள்ளைமாரா இருக்கட்டும், இவங்க 3 சமூகங்கள் பெரிய லெவல்ல இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா தேவேந்திர குல வேளாளர் அவங்களோட சமூகம், மொத்தம் 4 சமுதாயங்களுமே இருக்காங்க. இவங்க முக்கியமான சமுதாயம். இந்த 4 சமுதாயமே வெற்றியை தீர்மானிக்கிறாங்க. குளித்தலையை பொறுத்தளவு 10 ஆண்டுகளுக்கு பிறகு இங்க அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறீங்க? கண்டிப்பா சார். குளித்தலை தொகுதி இந்த முறை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. கரூர் மாவட்டம் குளித்தலை சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நம்ம பார்க்குறோம். இது முதற்கட்ட கள ஆய்வில் அதிமுக முன்னிலை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்பொழுதெல்லாம் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படலை. அப்படி இருந்த பிறகும் இது அதிமுக ஒரு முன்னிலையான இது. காரணம் என்ன? 10 வருடங்களாக திமுக இங்கே இருந்திருக்காங்க, அவங்க மீது ஒரு அதிருப்தி இருக்கிறது, சில விஷயங்கள் அவங்க சொன்னதை செய்யலை அப்படின்னு அந்த மக்களுக்கு ஒரு கோபம் இருக்கிறது. அதே போல் தாவேக்கா புதுசாக என்ட்ராயிருக்கு. இங்கே பிள்ளைமார் சமுதாயம் மற்ற சமுதாயம், முத்தரைய சமுதாயம், அவங்க 2 பிரிவாக இருந்தாலும் இளைஞர்கள் தாவேக்காவுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க, அவங்க பிரிக்கக்கூடிய வாக்குகளும் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்பொழுது நம்முடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் 20% வரைக்கும் தாவேக்கா அந்த வாக்குகளை பிரிக்கிறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பிள்ளைமார் சமுதாயம் இருக்கிறது, தேவேந்திர குல வேளாளர்கள் இருக்கிறாங்க, மற்ற சமுதாயங்களுக்கு இந்த வாக்குகளை தாவேக்கா பிரிக்குது.
ஆனால் அதிமுக சார்பாக போட்டியிடக்கூடிய கருணாகரன் ரெட்டியார் சமூகத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறப்ப அந்த சமுதாயத்துடைய வாக்குகள் வந்து கன்சாலிடேட் ஆகுது. இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த 4 சமுதாயங்கள் தான் இங்கே வெற்றியை தீர்மானிக்குது. அதில் ஒரு சமுதாயம் அப்படியே கன்சாலிடேட் ஆகுது, மற்ற சமுதாயங்கள் தாவேக்காக்கு பிரியறதுனால இந்த பகுதியில் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு 10 ஆண்டுகளுக்கு பிறகு அதிமுக வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஸ்ட்ரீட் டிவியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.